திருவண்ணாமலையில் ஆரணி அருகே பேக்கரி கடையை சூறையாடிய இருவருக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டுள்ளது. வாங்கிய தின்பண்டத்திற்கு பணம் கொடுக்காமல் ரகளையில் ஈடுபட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவர் செய்யாறு கூற்றோடு சாலையில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பாக இந்த கடைக்கு 3 இளைஞர்கள் வந்துள்ளனர். அவர்கள் பேக்கரியில் விதவிதமாக தின்பண்டங்களை வாங்கிச் சென்றுள்ளனர். அதற்கு உரிய பணத்தை தருமாறு கடை உரிமையாளர் பாபு கேட்டதாக கூறப்படுகிறது. உடனே எங்களிடமே பணம் கேட்பாயா என்ற ரீதியில் 3 இளைஞர்களும் முறைத்து பார்த்துள்ளனர். தொடர்ந்து ஓனரை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் அடாவடி இளைஞர்கள் சேரை தூக்கி வீசி கடையில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். அத்துடன் கடை ஓனர் உட்பட அங்கிருந்த ஊழியர்களையும் தாக்கியுள்ளனர். அடாவடி இளைஞர்கள் கடையை சூறையாடியது குறித்து பேக்கரி ஓனர் ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். பிறகு அதே பகுதியை சேர்ந்த 33 வயதான இந்துகுமார் மற்றும் 26 வயதான சுதாகர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆரணி அருகே பேக்கரியில் வாங்கிய தின்பண்டங்களுக்கு உரிய பணத்தை கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கடையை சூறையாடி அதன் உரிமையாளரையும் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.